வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த வரப்போகிற 2025 ராகு கேது பெயர்ச்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கடக ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை இந்த ராகு கேதுக்களும் ஏற்படுத்துவாருங்கிறத நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தாய் உள்ளம் கொண்ட ராசி கடக ராசினாலே நீங்கள் எதுலேயுமே கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. விடாமுயற்சி உள்ள ராசி. எதுலேயுமே ஒரு விடாமுயற்சி எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய ராசி. உங்களுடைய ராசி பகவான் சந்திரன் மனோகாரகன், நம்மளுடைய தாய் காரகன். அதனால் மனசு எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனை எங்கே இருக்கார்? சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்காரா, பௌர்ணமி சந்திரனாக இருக்காரா? சந்திரன் எப்பேற்பட்ட யோக இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாருங்கிறத அடிப்படையில் தான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். கோச்சார பலனுங்கிறது ஒரு இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாய் போல தான் நம்ம எடுத்துக்கிறணும். அது சாப்பாடு ஆகாது. அதனால் உங்களுடைய தசா புக்தியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். யோகமான திசை நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சூரிய தசை நடந்தாலோ, அல்லது செவ்வாய் தசை நடந்தாலோ, அல்லது குரு தசை நடந்தாலோ, அல்லது உங்களுடைய ராசி நாதனான சந்திர தசை நடந்தாலோ உங்களுக்கு இந்த கோச்சார பலன் அற்புதமாக கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறார். உங்களுடைய பாக்யாதிபதி 12ஆம் இடத்துலேருந்து அந்த 8ஆம் இடமான அந்த ராகு பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம் சுபத்தன்மை ஆகும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இருந்த இடத்துல தங்க விட மாட்டார். உங்களை ஒரு ஷிஃப்ட் ஆக்கிடுவார். உங்களுக்கு ராகு தசை நடந்தாலோ அல்லது ராகு புக்தி நடந்தாலோ உங்களை இருக்கிற இடத்த விட்டு ஒரு ஷிஃப்ட் ஆக்கி அங்கே போய் நீங்கள் உங்களை அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். பங்கு சந்தையில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். பூர்வீகத்தில் தள்ளி போய் உங்களை நல்ல தனவரவை ஏற்படுத்துவார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். வாக்கில் சொல்லால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கொடுத்த வாக்கை அதில் ஒரு தடங்களாக இருக்கும். 2ஆம் இடத்து கேதுங்கிறது அந்த பாவகத்தை அவர் சுருக்குவார். அதனால் அந்த பாவகத்து மூலியமாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு மன இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி திசை நடத்தினாலோ உங்களுக்கு சிறப்பான பலனாக தான் இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு சார், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாதா, அல்லது குடும்பத்தில் எங்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறத தசா புக்தி அடிப்படையில் தான் பார்க்கணும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது திடீர்னு நம்ம பேச்சால் ஒரு வில்லங்கத்தை சம்பாரிச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வீண் சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். அதனால் அது தசா புக்தியின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு உங்கள் பாக்யாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரனால உங்களுக்கு ஒரு தொலை தூரத்தில் நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்துவார். அயன சயன போக சுகஸ்தானமான அந்த 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறனால உங்களுக்கு அற்புதமாக அமையும். அதே மாதிரி சந்திரனும் எங்கே இருக்கிறாருங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். பாக்யாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது அயன சயன போக சுகஸ்தானத்தை உங்களுக்கு இயக்குவார். அதனால் திருமணம் ஆக முடியாமல் எங்களுக்கு ஒரு காலகட்டமாக இருக்குது சார், தள்ளி தள்ளி போகுது, திருமணத்தில் ஒரு தங்கு தடையாகவே இருக்குதுன்னா உங்களுக்கு அற்புதமாக திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அந்நிய மொழி நம்ம மாநிலத்தை விட்டு மாநிலம் ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அல்லது வெளிநாட்டில் நம்மளுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார். தொலை தூரத்தில் விற்க முடியாத ஒரு லேண்ட் இருந்தாலும் அதை விற்று நீங்கள் பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அஷ்டம சனியிலேருந்து விடுபடக்கூடிய ராசி உங்கள் ராசி. அதனால் எல்லா விதமான யோக பலனையும் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.